بسم الله الرحمن الرحيم لا يغرنك تقلب الذين كفروا في البلاد متاع قليل ثم مأواهم جهنم وبئس المهاد لكن الذين اتقوا ربهم لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا نزلا من عند الله وما عند الله خير للأبرار. صدق الله العظيم. وبالسند المتصل منا إلى أمير المؤمنين في حديث رسول الله صلى الله عليه وسلم أبي عبد الله محمد بن إسماعيل البخاري رضي الله عنه وأرضاه قال حدثني أحمد بن إشكاب قال حدثنا محمد بن فضيل عن أمارة بن القعقاء النبي زرعة النبي هريرة رضي الله عنه أنه قال النبي صلى الله عليه وسلم كلمتان حبيبتان على الرحمن خفيفتان على اللسان ثقيلتان في الميزان سبحان الله وبحمده سبحان الله العظيم. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் ஆதிபரம்பொருள் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் நபிகுலத்திலகம் மனுக்குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறிபிசகாது அகிலத்தார்களுக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள் கியாம பரியந்தம் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். இறைல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நாட்களுக்கெல்லாம் தலைமை நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகாலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, பேரன்புமிக்க பெரியார்களே, வல்லவன் அல்லாவை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்னியாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை கூடமாக ஆக்கி தந்திருக்கிறான். சூரத்துல் முல்கில் அல்லாஹ் சொல்கிறான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எவனுடைய கரத்தில் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் இருக்கிறதோ அத்தகைய அல்லாஹ் பரிசுத்தமானவன், பாக்கியங்கள் நிறைந்தவன், பரக்கத்துகள் பொருந்தியவன். அவன் எத்தகையவன் என்றால் அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தவன் அல்லாஹ் சொல்கிறான். எதற்காக மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தான்? லியப்லுவக்கும், உங்களுக்கு எக்ஸாம் வைப்பதற்காக வேண்டி. அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உலகத்தில் அக்ஸரு அமலா, அதிகமான அமல் செய்பவர்கள் எனக்கு தேவையில்லை, யார் சிறந்த அமல் நல்ல அமல் செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு சோதனை எக்ஸாம் வைப்பதற்காகத்தான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது முதலாவது மௌத்தை சொல்லிவிட்டு தான் ஹயாத்தை சொல்கிறான். நான் முதலாவது ஹயாத்தோட தான் இருக்கிறோம், அதுக்கு பின்னால தான் எங்களுக்கு மௌத்து வரப்போகுது. அப்ப அல்லாஹ் முதலாவது மௌத்தை சொல்லியிருக்க கூடாது, ஹயாத்தை சொல்லியிருக்கணும். அப்ப ஏன் அல்லாஹ் ஹயாத்தை முதன்மைப்படுத்தாமல் மௌத்தை முதன்மைப்படுத்தி இருக்கிறான்?
அல்லாஹுடைய கண்ணோட்டத்தில் இந்த ஹயாத்தே கிடையாது. இந்த உலக வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது. ரப்புல் ஆலமீன் மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, அழிவில்லாத வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை, தன்னிகரற்ற வாழ்க்கை, இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை, சுகங்கள் கொட்டி கிடக்கும் வாழ்க்கை. அதுதான் உண்மையான வாழ்க்கை. எனவே இது வாழ்க்கை அல்ல, இது ஒரு சோதனைக்கான ஒரு காலகட்டம். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஒரு சில வருடங்களாக இந்த உலகத்தில் சோதனை நடத்தி கொண்டிருக்கிறான். ஒரு சிலருக்கு 40 வருடங்களாக எக்ஸாம் எழுதுகிறார்கள். இன்னும் சிலர் 70 வருடங்கள் எக்ஸாம் எழுதுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் 30 வருடங்கள், 25 வருடங்கள், 18 வருடங்கள், இவ்வாறு ஒவ்வொருத்தரும் உலகத்தில் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த எக்ஸாமில் பாஸா ஃபெயிலா எப்பொழுது தெரியும்? அல்லாஹ் சொல்கிறான், எப்பொழுது தெரியும்? فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. இந்த உலகத்தில் நடந்த எக்ஸாமில் அவர் பாஸா ஃபெயிலா என்பது, அவர் நரகத்தை விட்டும் சுவர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டால் அவர் ஃபாஸ். அல்லாஹ் சொல்கிறான், அவர்தான் பாஸ். அப்படி இல்லையா அவர் ஃபெயில். எனவே கண்ணியமானவர்களே, உலக வாழ்க்கையை கண்டு நாம் ஏமாந்து விடக்கூடாது. உலக இன்பங்களில் மூழ்கி விடக்கூடாது. உலகம்தான் வாழ்க்கை, துனியாதான் நோக்கம் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்ந்து விடக்கூடாது. உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ ப்ரொடக்ஷன்களை உருவாக்குகிறார்கள். எத்தனையோ தயாரிப்புகள் உலகத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த பொருட்களை தயாரித்தவன் அந்த பொருள் சரியில்லை, பெறுமதி இல்லை, யாரும் வாங்காதீர்கள் என்று சொன்னால் அதை யாரும் வாங்க மாட்டார்கள், அதன் கிட்ட யாரும் போக மாட்டார்கள். ஆனால் ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைத்துவிட்டு அவன் சொல்கிறான் குர்ஆனில், இந்த உலகம் சரியில்லை, இந்த உலகம் ஏமாற்றமானது, இந்த துனியா அற்பமானது. குர்ஆனில் ஒரு வசனம் காட்ட முடியாது உலகத்தை, இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் புகழ்ந்து கூறிய ஒரு வசனத்தை யாராலும் காட்ட முடியாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறத. அதிலேயும் கூட இந்த உலகத்தை அல்லாஹ் இகழ்ந்துதான் பேசுகிறான். وَاضْرِبْ لَهُمْ مَثَلَ الْحَيَاةِ الدُّنْيَا كَمَاءٍ أَنزَلْنَاهُ. உலக வாழ்க்கைக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான், வானத்தில் இருந்து நான் இறக்கி வைத்த தண்ணீரை போல. ஏன் அல்லாஹ் உலக வாழ்க்கைக்கு தண்ணீரை உதாரணம் கூறுகிறான்? தண்ணீர் என்பது ஒரு நிலையில் இருக்காது. சில நேரம் திண்மமாக இருக்கும், சில நேரம் திரவமாக இருக்கும், சில நேரம் ஆவியாகிவிடும். இதேபோல் இந்த உலக வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரமாக கிடைக்காது. இந்த உலக வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரமாக கிடைக்காது. இந்த உலக இன்பம் யாருக்கும் நிரந்தரமாக கிடைக்காது. கோடிகளில் புரண்டவர்கள், பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எங்கே சகோதரர்களே? இவர்கள் எல்லாம் பல ஆண்டுகள் நாம் முன்னே போக தேவையில்லை. எங்களுக்கு தெரியும், ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மகாராணி இறந்து போனார். உலகத்தின் பல நாடுகளை தன்னுடைய காலடியில் வைத்திருந்தவர் அவர். அதில் எங்கட இலங்கை நாடும் உண்டு. இங்கிலாந்து மகாராணி. தரவுகளில் சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவ அணியக்கூடிய ஆடையின் பெறுமதி இந்திய மதிப்பின் பிரகாரம் 2 கோடி, இலங்கை மதிப்பின் பிரகாரம் கிட்டத்தட்ட 5 கோடி. அவ ஒரு நாளைக்கு உடுக்கக்கூடிய உடுப்பின் பெறுமதி. இவர்களுடைய ஆட்டம் எல்லாம் எங்கே? இவர்களுடைய படாடோபங்கள் எங்கே? ஆடம்பரங்கள் எங்கே? மண்ணுக்குள் மறைந்து விட்டது சகோதரர்களே. அவர்களை பார்த்து யாரும் சாதனையாளர்கள், அவர்களை பார்த்து யாரும் புகழுக்குரியவர்கள் என்று சொல்வது இந்த உலகத்தில் கிடையாது.
சாதனையாளர்கள் யார் தெரியுமா? அல்லாஹுடைய பொருத்தத்தை இந்த உலகத்தில் யார் சம்பாதிக்கிறார்களோ, பணம் இருக்கலாம், பலம் இருக்கலாம், படாடோபம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பராக்கிரமம் இருக்கலாம், அனைத்து விதமான பாக்கியங்களும் இருக்கலாம். ஆனால் அது ஒன்றுமே அல்லாஹ்வை விட்டும் மறக்கடிக்க கூடாது. ஹசரத் உமருக்கு கிடைக்காத பணமா? ஹசரத் உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு கிடைக்காத பணமா? இன்று இருக்கக்கூடிய செல்வந்தர்களைப் போல அவர்கள் எல்லாம். ஆனால் கண்ணியமானவர்களே, உலகத்தை ஒதுக்கி வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தை நெருக்கி வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு முஃமினும், ஒவ்வொரு ஆட்சியாளனும், ஒவ்வொரு அதிகாரியும், ஒவ்வொரு படித்தவனும், ஒவ்வொரு பாமரனும் படிக்க வேண்டிய ஒரு வரலாறு தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வரலாறு. யார் உமர் இப்னு அப்துல் அசீஸ்? சும்மிய உமர் அத்தானி லிஅத்லிஹி, இரண்டாவது உமர் என்பதாக உலகத்தில் பெயர் பெற்றவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இஸ்லாத்தை 3 பெரும் பரம்பரைகள் ஆட்சி செய்தார்கள். முதலாவது உமையாக்கள், இரண்டாவது அப்பாசியர்கள், மூன்றாவது உஸ்மானியர்கள். இதில் உமையா பரம்பரையில் வந்தவர் தான் ஹசரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேத்தியின் மகள். புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்பதாக சொல்வார்கள். அதுக்கு உதாரணம் இதுதான். எங்க எல்லாருக்கும் தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் பாலில் தண்ணீர் கலந்த ஒரு சம்பவம், பிரபல்யமான ஒரு சம்பவம், எல்லாரும் அறிந்த சம்பவம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி அது ஒரு வித்தியாசமான ஆட்சி. உலகத்தில் முஸ்லிம்களால் மாத்திரமல்ல, காஃபிர்கள் கூட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சி. பௌத்தர்கள் கூட, இந்துக்கள் கூட, ஏன் கிறிஸ்தவர்கள் கூட சொல்கிறார்கள், உமருடைய ஆட்சி தான் இந்த உலகிற்கு அடுத்த மறுமலர்ச்சி. ஏன்? அவ்வளோ நீதி நியாயம் உலகத்தில் நிலைநாட்டியவர் தான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அரசன் என்கிற பெயரில் வெறுமனே சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கவில்லை. அவர்களுடைய வளமை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் மாறு வேடம் பூண்டு தன்னுடைய நாட்டை வலம் வருவார்கள். அடிமையையும் அழைத்து கொண்டு நாட்டு நிலவரங்களை அறிவதற்காக, குடிமக்களின் குறைகளை போக்குவதற்காக, நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக, இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக மாறு வேடம் பூண்டு இரவு நேரத்தில் வலம் வருவார்கள். ஏதாவது பிரச்சனைகள், குற்றங்கள் மாட்டிப்பட்டால் அதற்கு அடுத்த நாள் தண்டனை கொடுக்கப்படும். ஏதாவது குறைகள், வறியவர்கள், ஏழைகள், உண்பதற்கு குடிப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் அறியப்பட்டால் அடுத்த நாள் அரச கருவூலத்திலிருந்து அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். ஏதாவது பாராட்டத்தக்க விடயங்கள் நடந்தால் அடுத்த நாள் அவர்களுக்கு பாராட்டுக்கள் நடைபெறும். அப்படி ஒரு நாள் ஹஜ்ரத் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கூட்டிக் கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாறு வேடத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டுக்குள் தாயும் மகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேச்சு நடக்குது? ஒரு பால்காரியும் அந்த பால்காரியின் மகளும். பால்காரி சொல்கிறார், மகளே, இன்று கறந்த பால்கள், இந்த கறந்த பால் விற்பனைக்கு போதுமானதாக இல்லை. எனவே கொஞ்சம் தண்ணீரை மிக்ஸ் பண்ணி பாலை கொஞ்சம் அதிகரித்து விற்பனை செய்து விடுவோம். மகள் சொன்னால், அமர அமீருல் முஃமினீன் அல்லா யுஷாபல் லபனு பில் மா. தாயே, இது யாருடைய ஆட்சி தெரியுமா? உமர் கத்தாபுடைய ஆட்சி. உமருடைய ஓர்டர், கட்டளை என்ன தெரியுமா? இந்த ஆட்சியில் பாலுடன் தண்ணீர் கடப்பது தடை.
மாட்டிப்பட்டால் பயங்கரமான தண்டனை கிடைக்கும். தாய் சொன்னார், அன்தி ஃபீ மௌதிஇன் லைஸ ஃபீஹி அமீருல் முஃமினீன். நீ சொல்றது சரிதான், ஆனால் நீ இருக்கக்கூடிய இடத்தில் அமீருல் முஃமினீன் பார்த்து கொண்டா இருக்கிறார். அவர் எங்கேயோ இருக்கிறார், நீ எங்கோ இருக்கிறாய். பேசாம பாலில் தண்ணீரை கலந்து விட்டு வேலையை பார். மகள் சொன்னால், இன் கான அமீருல் முஃமினீன லம் யரானா வரப்பு அமீருல் முஃமினீன யரானா. தாயே, உமர் பார்க்கவில்லை என்றாலும் உமரை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். என்னால் கலப்படம் செய்ய முடியாது, ஹராம், பாலில் தண்ணீரை நான் ஒருபோதும் கலக்க மாட்டேன் என்றால். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வெளியிலிருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொன்னாங்க, இந்த வீட்டில ஒரு அடையாளம் போடுங்க. வீட்டின் கதவில் ஒரு அடையாளம் போடப்பட்டது. அடுத்த நாள் அரச தர்பாருக்கு தாயும் மகளும் அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றும் பேசல, தன்னுடைய ஆண் பிள்ளைகளை கூப்பிட்டார்கள். ஆண் பிள்ளைகள் எல்லாம் வந்தாங்க. கேட்டாங்க, உங்களில் யார் திருமணம் முடிக்காமல் இருக்கிறீர்கள்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அப்துல்லா பின் உமர் என்ற ஒரு மகன், இன்னும் ஒரு மகன் இருந்தார், ஆசிம் பின் உமர். ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், தந்தையே, நான் திருமணம் முடிக்கவில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதோ இந்த பெண்ணை திருமணம் முடித்துக்கொள். அரசண்ட வீட்டுல பொண்ணெடுக்கிற அழகை பார்த்தீர்களா? அதுவும் எப்படிப்பட்ட அரசன்? சாதாரண அரசனா? சாமானிய அரசனா? உலக மகா சக்கரவர்த்தி. 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டருக்கு சொந்தக்காரன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் அபூபக்கர் மரணிக்கும் போது இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தமாக இருந்தது வெறுமனே ஹிஜாஸ் மாநிலம் என்ற பகுதி மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போவதற்கு முன்னால் ஒரு அறிவிப்பு செய்தார்கள், உமிர்து பிகர்யத்தின் தகுலுல் குரா. எல்லா ஊர்களும் வெற்றி கொள்ளப்படக்கூடிய ஒரு ஊரின் பக்கம் அல்லாஹ் என்னை ஹிஜ்ரத் செய்யுமாறு ஏவி இருக்கிறான். யகூலூன யஸ்ரிப் வஹியல் மதீனா. மக்கள் யஸ்ரிப் என்று சொல்கிறார்கள், நான் சொல்கிறேன் யஸ்ரிப் அல்லாது, அது மதீனா முனவ்வரா. அந்த மதீனா முனவ்வராவில் உட்கார்ந்திருந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நபியுடைய வார்த்தை அல்லாஹ் உமரின் மூலமாக உண்மைப்படுத்தினான். யாருக்காவது முடியுமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியில் ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்ட சரித்திரத்தை காட்டுவதற்கு யாருக்கும் முடியாது. மதீனாவில் தான் உட்கார்ந்திருந்தார், எந்த ஒரு யுத்தத்துக்கும் போனது கிடையாது. மதீனாவில் இருந்து கொண்டே அல்லாஹ்வின் உதவியால் இன்றைய கணக்கின்படி சொல்ல போனால் கத்தாரை வெற்றி கொண்டார், பஹ்ரைனை வெற்றி கொண்டார், யமனை வெற்றி கொண்டார், ஓமானை வெற்றி கொண்டார், ஈஜிப்டை வெற்றி கொண்டார், சிரியாவை வெற்றி கொண்டார், பலஸ்தீனை வெற்றி கொண்டார், இத்தாலியை வெற்றி கொண்டார், ரோமானியாவை வெற்றி கொண்டார், ஈரானை வெற்றி கொண்டார், இந்தியா வரைக்கும் இஸ்லாத்தின் வேரை ஊன்றினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கு ஒரு நாட்டுக்கு அரசனாக இருந்து கொண்டு, ஒரு நாட்டுக்கு அதிபதியாக இருந்து கொண்டு பெருமை அடிக்கிறார்கள், தங்க படிகளில் ஏறி இறங்குகிறார்கள், ஒரு நாளைக்கு பல கோடிகளை செலவழிக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் யார் சகோதரர்களே? மன்னன் என்று சொல்ல முடியாது, மன்னாதி மன்னன், உலக மகா சக்கரவர்த்தி. பொன்னெடுக்கிறார் மகனுக்கு. உலக மகா சக்கரவர்த்தியின் மருமகள் யார்? ஒரு பால்காரியின் மகள். இதெல்லாம் எங்களுக்கு படிப்பினை, இதெல்லாம் எங்களுக்கு ரோஷம் வர வேண்டிய விஷயங்கள். ஏன் அவருக்கு ஏலாதா சைனா நாட்டு மன்னனின் மகளை தன்னுடைய மகனுக்கு பேசுவதற்கு? உமரின் பெயரை கேட்டாலே அந்த காலத்தில் உலகம் நடுங்கும் சகோதரர்களே, அப்படிப்பட்ட வல்லரசன் அவர். மகளுக்கு பெண்ணெடுக்கிறார், ஒரு பால்காரியின் மகளை. ஏன்?
அந்த பெண்ணுடைய வசதியை பார்க்கவில்லை, வாய்ப்பை பார்க்கவில்லை, அழகை பார்க்கவில்லை, வம்சத்தை பார்க்கவில்லை, குலத்தை பார்க்கவில்லை, கோத்திரத்தை பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய அச்சத்தை மட்டும் பார்த்தார். அல்லாஹ்வுடைய அச்சம் உன்னிடத்தில் இருக்கிறதா, நீதான் எனக்கு மருமகளாக வருவதற்கு தகுதி. இன்னைக்கு பொன் பார்க்க போறாங்க, அல்லாஹ்வோட அச்சம் இருக்குதா, மார்க்கம் இருக்குதா, இது மட்டும்தான் பார்க்கறல, மத்த எல்லாம் பார்ப்பார்கள். இந்த ஒழுங்கைக்குள்ளால கார் போகுமா? மாமியா கேப்பா. இதால வாகனம் வெட்டி எடுக்கலுமா? ஓடு போட்ட வீடாக இருந்தால் சொல்லுவார்கள், கொஞ்சம் ஸ்லெப் போட்டு கொடுத்தால் நல்லமே, மருமகன் மேலே கட்டி கொள்வார். அதற்கு மாமனார் இன்னும் 10 வருஷம் உழைக்கணும். மேலே ஸ்லெப் போட்ட வீடாக இருந்தா சொல்லுவார் மாமியா, இப்ப அடிக்கிற சூட்டுக்கு இதுக்குள்ள எப்படி மனுஷன் இருக்கிற, கொஞ்சம் மேலையும் கட்டி கொடுத்தா கல்யாணத்தை உடனே வைக்கலாம். அநியாயம் சகோதரர்களே. விட்டா பிளைட் இறக்குறதுக்கு மேடம் கேட்பாங்க பொண்ணுடைய வீட்டில். இது நம்மட காலத்தில் நடக்கக்கூடிய, நம்மட மாகாணங்கள்ல நடக்கக்கூடிய அநியாயம் இதெல்லாம். ஹசரத் உமருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சகோதரர்களே, எவ்வளவு முன்னுதாரணமான வாழ்க்கை. சொத்தை சுகத்தை பார்க்காமல் பெண்ணெடுத்தார்கள். அந்த பரம்பரையில் 2வது உமரே உருவாகினார். அந்த ஆசிமுக்கும் அந்த பால்காரியின் மகளுக்கும் லெய்லா என்ற ஒரு பெண் பிள்ளை பிறந்தாள். அந்த லெய்லா என்ற பெண்ணுக்கு பிறந்தவர்தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எங்களுக்கு தெரியும் 4 நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள், ஹஜரத் அபூபக்கர், ஹஜரத் உஸ்மான், ஹஜரத் உமர், ஹஜரத் உஸ்மான், ஹஜரத் அலி. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், 5வது நேர்வழி பெற்ற கலீஃபா ஒருவர் இருக்கிறார். சாதாரண நேர்வழி அல்ல, சாதாரண ஆட்சி அல்ல. எந்த அளவுக்கு அமைதியும் சுமூகமும் ஒற்றுமையும் இணக்கமும் அவருடைய ஆட்சியில் இருந்தது என்று சொன்னால், ஹயாத்துல் ஹயவானில் குபுரா என்ற கிதாபில் அல்லாமா தமீரி அலைஹிர் ரஹ்மா எழுதுகிறார், உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஆட்சியில் ஆடும் ஓனாயும் ஒரே குளத்தில் ஒன்றாக தண்ணீர் குடிக்குமாம். கட்டுக்கதைகள் அல்ல, இதெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. மானும் சிங்கமும் ஒரே குளத்தில் தண்ணீர் குடிக்குமாம். அவ்வளோ நீதி நிலைநாட்டப்பட்ட ஆட்சி. எத்தனை வருட ஆட்சி சகோதரர்களே? 50 வருஷமா, 40 வருஷமா? வெறுமனே 2 வருஷ ஆட்சி தான். 2 வருஷ ஆட்சி. உலகத்தில் செய்த சேவைகள், உலகத்தில் செய்த சாதனைகள் நிலையற்றது. சஹாபாக்களுக்கு தொழுகை நடத்தியவர் ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ். 30 உஸ்தாதுமார்களிடம் படித்தார். அதில் 8 பேர் முக்கியமான சஹாபாக்கள். அப்துல்லா பின் உமர், ஜாஃபர் பின் அபி தாலிப், அப்துல்லா பின் ஜாஃபர், சஹ்ல் இப்னு சஅத் அஸ்-சாயிதி, அனஸ் இப்னு மாலிக். அனஸ் இப்னு மாலிக் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 10 வருஷம் பணிவிடை செய்தவர். 10 வருஷம். அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், உமர் இப்னு அப்துல் அசீஸை பார்த்து, எங்களுக்கு இமாமத் செய்யுங்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் சஹாபாக்களுக்கு இமாமத் செய்வார். தொழுது முடித்ததற்கு பின்னால் அனஸ் இப்னு மாலிக் சொல்லுவாராம், மா ரஅய்து அஹதன் அஷ்பஹ ஸலாத்தன் பிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஹாதல் ஃபதா. நபி அவர்கள் தொழுவதை போலவே தொழும் இவரை தவிர வேற யாரையும் நான் கண்டது கிடையாது. 26 வயதில் முதலாவது பதவி மதீனாவின் கவர்னராக நியமிக்கப்பட்டார். ஆட்சிக்கு அவர் வருவதற்குரிய தேனே கிடையாது. அல்லாஹ் அவரை ஆட்சிக்கு புகுத்தினான். எல்லாம் நீண்ட வரலாறு சகோதரர்களே. உலகத்தில் ஹதீஸ் கலை எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை முதலாவது தொகுத்தார்களோ, அபூபக்கருடைய ஆட்சியில் முதலாவதாக ஹதீஸை தொகுத்தவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 71 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் சதுர அடிகளுக்கு மன்னனாக இருந்தார். 41 நாடுகளுக்கு ஒரு அரசனாக இருந்தார். ஆனால் அவருக்கு பாதுகாப்புக்கு ஒரு செக்யூரிட்டி கிடையாது. உலகத்தில் காட்டிலும் இப்படி ஒரு ஆட்சி. ஆட்சியை கையில் எடுத்த முதலாவது தினம்
மனைவியிடத்தில் வந்தார். மனைவி யார் தெரியுமா? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், இப்படி ஒரு பெண்மணி வரலாற்றில் தோன்றினதே கிடையாது. ஏன்? பின்துல் ஹலீஃபதி வல் ஹலீஃபத்து ஜத்துஹா உக்துல் ஹலாயிஃபி வல் ஹலீஃபத்து ஜௌஜுஹா. அந்த பெண்ணுடைய தகப்பன் ஒரு மன்னன். யார்? அப்துல் மலிக் இப்னு மர்வான். அந்த பெண்ணுடைய பாட்டன் ஒரு மன்னன், மர்வான் இப்னுல் ஹக்கம். அந்த பெண்மணிக்கு 4 சகோதரர்கள் இருந்தார்கள். 4 சகோதரர்கள். வலீத் இப்னு அப்துல் மலிக், சுலைமான் இப்னு அப்துல் மலிக், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், யஸீத் இப்னு அப்துல் மலிக். 4 பேருமே உமையா பேரரசர்கள். இப்படிப்பட்ட பரம்பரையில இந்த பெண்ணை தவிர வேற யாரும் உலகத்தில் வந்தது கிடையாது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். எவ்வளவு பெரிய பரம்பரையா இருக்கும், எவ்வளவு பெரிய பணமாக இருக்கும். ஆட்சியை எடுத்த உடனே மனைவியிடத்தில் வந்தார். வந்து என்ன தெரியுமா சொன்னார்? உன்னிடத்தில் அதிகமான நகை நட்டுக்கள் இருக்கிறது. அதுலேயும் கிதாபில் எழுதுறாங்க, வகான இந்தஹா ஜௌஹருன் ஸமீனுன் லம் யுர மிஸ்லு. உலகத்தில் ஆக பெருமதியான மாணிக்கம், மரகதம், வைரம் அந்த காலத்தில் அந்த பெண்ணிடத்தில் தான் இருந்துச்சாம். சொன்னாராம், இந்த மாணிக்கத்தை உடனடியாக நீ அரச கருவூலத்தில் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கவில்லை என்றால் என்னை பிரிந்து விடு. ஒன்று அது இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். அந்த பெண்மணி சொன்னாவாம், இதை போல பல 1000 மாணிக்கங்கள் கிடைத்தாலும் எனக்கு தேவையில்லை, நீங்கள் தான் எனக்கு தேவை. மாணிக்கத்தை தூக்கி அரசு தர்பாரில் போட்டார்கள். அரச வம்சத்துக்கு இருந்த அத்துணை சலுகைகளையும் பறித்தார். அந்த கோபத்தில் அவருக்கு நஞ்சு வைத்து கொலை செய்தார்கள். பனு உமையா அரச பரம்பரை அவருக்கு நஞ்சு வைத்து கொலை செய்தார்கள். உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களையும் ஒதுக்கினார். அவருடைய அடிமைகிட்ட சொன்னாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு நீ நஞ்சு கொடுக்கணும். அப்படி நஞ்சு கொடுக்காவிட்டால் உன்னை நாங்கள் கழுத்து வெட்டி கொலை செய்வோம். பாலில் நஞ்சு கலந்து உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு கொடுத்தான். குடித்த உடனே படுக்கையில் விழுந்தார்கள். உடனே கேட்டார், எனக்கு நஞ்சு கொடுக்க சொன்னது யார் என்று கேட்டான். எனக்கு நஞ்சு ஊட்ட சொன்னது யார்? உங்களோட குடும்பம் தான். எதற்காக வேண்டி நஞ்சு தந்தாய்? உனக்கு என்ன சன்மானம் தந்தார்கள்? சொன்னார், 1000 தங்க காசுகள் தந்தார்கள். அத்துடன் நீங்கள் மரணித்தவுடன் என்னை உரிமையிடுவேன் என்று சொன்னார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, அந்த 1000 தங்க காசையும் தந்துட்டாங்களா? ஓ, தந்துட்டார்கள். கொஞ்சம் கொண்டு வா அதை. உடனே அதை வாங்கி அரச தர்பாரில் சேர்த்தார்கள். சொன்னார்கள், இத்ஹப் ஹைது லா யராக அஹத். யாரும் காணாத இடத்துக்கு போய்விடு. நான் மரணித்ததுக்கு பின்னால் நீதான் எனக்கு நஞ்சு தந்த என்று யாருக்காவது தெரிந்தால் உன்னை உயிரோடு யாரும் விட மாட்டார்கள். 2.5 வருஷம் சகோதரர்களை ஆட்சி செய்தார்கள். மௌத்தா போகிறார் உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவருக்கு 11 பிள்ளைகள், 17 தங்க காசுகள் தான் அவரோட முழு சொத்து. அதில் 7 காசுகள் அடக்கிறதுக்கு செலவாக போய்விட்டது. 10 தங்க காசுகளை 11 பிள்ளைகளும் பிரித்து எடுத்துக்கொண்டார்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த மகானுடைய பிள்ளைகள் பின்னால் ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு 100 குதிரை அளவு பொருட்களை சதக்கா செய்தார்கள். இதெல்லாம் படிப்பினை சகோதரர்களே, வரலாறு கேட்பதல்ல. உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் துனியாவை நோக்கமாக கொள்ளக்கூடாது. ஹஜரத் உமர் நினைத்திருந்தால் தங்க கட்டிலில் படுத்திருக்கலாம். அவருக்கு கிடைக்காத சொத்தா? கிஸ்ரா அந்த காலத்தில், இந்த காலத்து ரஷ்யா அமெரிக்காவை போல அந்த காலத்தின் வல்லரசு தான் கிஸ்ரா, அதாவது ஈரான் நாடு. அந்த ஈரான் நாடை கைப்பற்றினார். அந்த கிஸ்ரா மன்னனுடைய அத்துணை சொத்துகளும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலில் கொண்டு வந்து கொட்டப்பட்டது. எவ்வளோ பெருமதியான சொத்து தெரியுமா? அந்த கிஸ்ரா மன்னன் தலையில போடக்கூடிய கிரீடம், மகுடம், அது 91 கிலோ தங்கம். பொய்க்கணக்கு என்பதாக யோசிக்காதீர்கள். ஒரு மனிதனால் 91 கிலோ தங்கத்தை தலையில் அணிய முடியுமா? அவனுடைய சிம்மாசனத்துக்கு மேலால் தங்கச் சங்கிலியால் கட்டப்பட்டு அந்த மகுடம் தொங்கிக் கொண்டிருக்கும்.
அரசன் வந்து உட்கார்ந்தா சரியா தலைக்கு நேராக அந்த மகுடத்தை கொண்டு வந்து வைப்பார்கள். இப்படி ஆண்ட ஆட்சிகள், இப்படி ஆண்ட அரசர்கள், மிரிக்கக்கூடிய காபட்ல எத்தனையோ தங்கங்கள், வெள்ளிகள், மாணிக்கங்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலடியில் கொண்டு வந்து கொட்டப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் சஹாபாக்களுக்கு பங்கு வைத்து கொடுத்து விட்டார்கள். சாதித்தார்கள். உலகத்தின் சாதனையாளர்களாக இருந்தார்கள். எதன் மூலமாக? அல்லாஹ்வுடைய அச்சத்தின் மூலமாக, அல்லாஹ்வுடைய பயத்தின் மூலமாக, ஈமானின் மூலமாக. சொத்துகளால், செல்வங்களால் அல்ல சகோதரர்களே. குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதுக்குள் துனியா துனியா உலகம் உலகம் என்பதாக அலைந்தால் கண்ணை மூடினதுக்கு பின்னால் கை சேதம் தான் கிடைக்கும். உலகத்தில் வாழக்கூடிய காலம் பெருமதியான காலம். அல்லாஹ் எங்கட மறுமைக்காக வேண்டி எங்களுக்காக ஒதுக்கி தந்த காலம். இதில் சிலருடைய வேலை என்னென்று சொன்னா மற்றவனை பற்றியே சிந்தனை. என்னவோ கியாமத்து நாள்ல அல்லாஹ் இவரை எழுப்பி மற்றவர்களை பற்றி கேள்வி கேட்பதை போல 24 மணித்தியாலமும் மற்றவர்களுடைய பலாய், மற்றவர்களுடைய குறைகள், புறங்கள், பொய்கள், பித்தலாட்டங்கள், ஏமாத்துக்கள், பிரச்சனைகள், இப்படி நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகிறது எம்முடைய குணங்கள் சகோதரர்களே. வாழக்கூடிய காலத்தில் எம்மால் உமராக மாற முடியாது, உமர் இப்னு அப்துல் அசீஸாக மாற முடியாது. ஆனால் குறைந்தது நாம் மரணித்தால் 10 பேர் சொல்ல வேண்டும், நல்ல மனிதன் மரணித்து விட்டான். இதை சம்பாதிங்க. உலகத்தில் ஒரு நல்லவன் மௌத்தாகி விட்டான் என்று 10 பேர் சொன்னால், ஒரு 40 பேர் சொன்னால் அல்லாஹ் அதை கபூல் செய்வான், எங்களை நல்லவர்களாக ஏற்றுக்கொள்வான். மனிதன் சொல்லக்கூடாது தொலைந்து போய்விட்டான், நிம்மதி சந்தோஷம் இவனால் தொல்லை என்பதாக யாராவது சொன்னால் அது எங்கட மௌத்து நல்ல மௌத்தாக இருக்காது. எனவே உலகத்தில் வாழக்கூடிய காலம் சகோதரர்களே, ஈமானை அதிகரித்துக் கொள்வோம், பெரியவர்களை மதிப்போம், ஊரில் தொழுகையை நிலைநாட்டுவோம், அல்லாவுக்கு வழிபடுவோம், அல்லாவை கண்ணியப்படுத்துவோம், படைத்தவன் கூப்பிட்டா பள்ளிக்கு வருவோம். இன்னைக்கு சொல்றோம், நாங்க உதவி செஞ்ச ஒருவன், நாங்க பணம் கொடுத்த ஒருவன் ஏதாவது ஒரு துரோகம் செய்து விட்டால் நன்றி கெட்டவன், நன்றி கெட்டவன், நன்றி கெட்டவன் வாய் நிறைய சொல்கிறார்கள், ஊர் புல்லாக ஏசுகிறார்கள். இந்த ஆரோக்கியத்தை தந்தவன் யார்? இந்த அதிகாரத்தை தந்தவன் யார்? இந்த பேச்சை தந்தவன் யார்? இந்த உயிரை தந்தவன் யார்? உணவை தந்தவன் யார்? உடலை தந்தவன் யார்? மனைவியை தந்தவன் யார்? செல்வத்தை தந்தவன் யார்? அந்த அல்லாவுக்கு நன்றி கெட்டவர்களாக, அவனை சுஜூது செய்யாதவர்களாக எங்கள் எத்தனை நண்பர்கள், எத்தனை சகோதரர்கள், எத்தனை குடும்பத்தார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறோமே சகோதரர்களே. எனவே இருக்கக்கூடிய காலம் இது வீணான காலம் அல்ல. அல்லாஹ்வே சொல்கிறான், உலகத்தில் சில மக்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் விளங்காது, எவ்வளோ சொன்னாலும் விளங்காது. அல்லாஹ் சொல்றான், கியாமத்துடைய நாளில் மரணித்ததற்கு பின்னால் பாவிகளுக்கு முன்னால் நான் நரகத்தை கொண்டு வருவேன். அல்லாஹ் சொல்றான், நரகத்தை கொண்டு வருவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70,000 கடிவாளத்தால் அல்லாஹ் நரகத்தை கட்டுவான். 70,000 கடிவாளம். துஜாஉ பி ஜஹன்னம் வலஹா 70,000 ஸிமாம். 70,000 கடிவாளத்தால் அல்லாஹ் நரகத்தை கட்டி இழுப்பான். ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள். அந்த நரகத்தின் கூச்சலை, கோஷத்தை, நெருப்பு கங்குகளை பார்த்ததற்கு பின்னால் தான் அல்லாஹ் சொல்கிறான், யததக்கருல் இன்சான். சில மக்களுக்கு புத்தி வருமாம். உலகத்தில் சொன்னார்களே, உலமாக்கள் சொன்னார்களே, தாயிகள் சொன்னார்களே, பெரியவர்கள் சொன்னார்களே, அந்த நரகம் இதுதானா, மிஸ் பண்ணிட்டேன், உலக வாழ்க்கையை நோகடித்து விட்டேன், மோசடி செய்து விட்டேன், வீணடித்து விட்டேன் என்பதாக கவலைப்படுவானாம், கை சேதைப்படுவானாம். அல்லாஹ் சொல்கிறான், வயௌம யஉத்துல் ஸாலிமு அலா யதை. கையை கடித்து கடித்து முழு கையையும் கடித்து துப்புவான் அந்த மறுமை நாளில். அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல. அல்லாஹ் சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றான், வஅன்னா லஹு ذிக்ரா. இப்ப புத்தி வந்து என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனமும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், நரகம் என்று முடிவு செய்யப்பட்டால் நீ நரகவாதிதான், உன்னை யாராலும் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது. சொர்க்கம் என்று முடிவு செய்யப்பட்டால் நீ சொர்க்கவாதிதான். உலகத்தில் தான் பல பிரிவுகள். அல்லாஹ் சொல்கிறான், அங்கே நான் 2 பிரிவு தான் பிரிப்பேன்.
படித்தவன் என்று பிரிக்க மாட்டேன், ஏழை என்று பிரிக்க மாட்டேன், பணக்காரன் என்று பிரிக்க மாட்டேன். எப்படி தெரியுமா பிரிப்பேன்? ஃபரீகுன் ஃபில் ஜன்னஹ் வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். சொர்க்கவாதி, நரகவாதி, நல்லவன், கெட்டவன், இந்த ரெண்டு பிரிவுதான் அந்த மறுமை நாளில். அது உலகத்தின் முதலாவது பணக்கார நாடாக இருக்கக்கூடிய கத்தார் நாட்டு மன்னனாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தையே கட்டியாண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் சரி, ரெண்டுல ஒரு கூட்டத்தில் தான் மறுமையில் அல்லாவுக்கு முன்னால் நடுங்கிக் கொண்டுதான் நிற்க வேண்டும். சகோதரர்களே, அதை கொஞ்சம் உலகத்துல நினைப்போம், அந்த வாழ்க்கைக்கு தயாராகுவோம். ஏமாந்து விட வேண்டாம். உலகத்துக்கு பின்னால போய் 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 துனியாவே வாழ்க்கை என்பதாக வாழ்ந்து சிலர்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உயிரை கொடுத்து இரத்தத்தை கொட்டி உழைத்து சம்பாதிக்கிறார்கள். யாரோ அனுபவிக்கிறான், அவன் கபருக்குள்ள போறான். நடக்குதா இல்லையா? உண்மையான சம்பவங்கள். 20 வருஷம் செலவழித்து வெளிநாடில் கஷ்டப்பட்டோர் ஒரு ஊரு கட்டினார். 5, 6, 7 கோடி. மௌத்தாகினா மனைவி சொல்லுவாவா, என்ற மாப்பிள்ள 20 வருஷமா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கட்டின வீடு, மையத்தை ஒரு 20 நாளைக்கு வைக்க மாட்டீங்களான்னு கேட்பாவா? யாராவது கேட்பாங்களா? சகோதரர்களே, மனைவிதான் முதலாவது கேட்பா, மையத்தை எப்ப எடுக்கிற? இதுதான் உலக வாழ்க்கை. நீ கட்டின ஒரு வீடு கூட உனக்கு சொந்தம் கிடையாது, 6 அடி கபரு கூட உனக்கு சொந்தம் கிடையாது. அதிலிருந்தும் அல்லாஹ் வெளியே எழுப்பி விடுவான். எனவே ஏமாறக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அல்லாவை ஏமாத்த இயலாது, யாரையும் ஏமாத்தலாம், அல்லாவை ஏமாத்தாதீர்கள். போலியான வாழ்க்கையை நம்ப வேண்டாம். அல்லாவுக்காக ஒதுங்குவோம், குறைந்தது தொழுவோம், அல்லாவுக்கு வழிபடுவோம், ஹராத்தை விட்டு எங்களை பாதுகாப்போம். உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களோட குற்றங்களை மன்னிப்பாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக.